நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி எப்பொழுதும் நாம் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் எ சம்திங் யூ கேன் சே. நீங்கள் செஞ்சு ஏதோ ஒரு மந்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மந்திரம் அல்ல. இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை தான் நாம் பேசுகிறோம். பேசி அதை நம்பும் பொழுது அது நம் வாழ்விலே வந்து பலிக்கும். அது மாத்திரமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம், நான் விசுவாசிக்க மட்டும் செய்வேன், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆகவே தயவு செய்து கிரியை தேவை. ஆமே சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இது என்னுடைய பரிசுத்த வேதாகம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். என் மனமும் என்னுடைய இருதயமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க தைரியமாகும், திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். நாம் எப்பொழுதுமே நம்ம அதில் தான் நிற்கிறோம். இட்ஸ் a ஹாட் டாபிக், இட்ஸ் a லாங் டாபிக். இது ஒரு கடினமான ஒரு பகுதி தான், ஆனால் நீளமான பகுதி. சற்று ஆழமாக சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். மேலோட்டமாய் பார்த்து செல்வதை விட ஆழமாய் சென்று பார்ப்பது மிகவும் நல்லது. அல்லேலூயா. சங்கீதம் 128 தான் 1ஆம் வசனத்தை நாம் தியானிச்சுக்கிட்டே வரோம். இன்னைக்கு நிறைய பகுதியில் சொல்லுவாங்க, கல்யாணத்தில் 128ஆம் சங்கீதத்தை வாசித்து சொல்லுவாங்க, இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்துடணும் ஆண்டவரேன்னு கேட்பாங்க. ஆண்டவர் சங்கீதம் 91 இருக்கிற ஆசீர்வாதம்லாம் வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு நினைப்பாங்க. சங்கீதம் 121 கிடைக்கிற அந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறணும் ஆண்டவரே. சங்கீதம் 112 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் வந்து தங்கி தாபரிக்கணும் ஆண்டவரே. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கதி இந்த இலையுதலாக இருக்க மரத்தை போல இருக்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் சொல்றோம். ஆனா அங்க நிபந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. தேர் இஸ் a கண்டிஷன். நிபந்தனை என்பது அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு தான் வேத வசனமே. அல்லேலூயா. எனக்கு நான் கர்த்தர் ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து காரை ஓட்டிட்டு போனானுங்களாம் அமெரிக்காவில் என்னன்னா, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா எங்க கேமரா வச்சிருப்பானே தெரியாது, எங்க புகைப்படம் எடுக்கக்கூடிய கேமராக்களை வச்சிருப்பானுங்களே தெரியாது. எழுத்து மட்டும் போட்டிருப்பான். புகைப்படம் எடுக்கக்கூடிய கருவி இங்கே ரகசியமாய் பொருத்தப்பட்டிருக்கிறது. தயவு செய்து சாலை விதிகளை மீறாமல் வாகனத்தை ஓட்டுங்கள் எழுதியிருப்பான். 2 பேரும் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல வேகமாக ஓட்டி 2 பேரும் விசுவாசி. பக்கத்தில் இருக்க விசுவாசி பார்த்து சொன்னாங்க, பார் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தேவன் தம தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு எழுதியிருக்குப்பா, எல்லாம் கவலைப்படாத, நம்ம எல்லாம் வேகமாக போகணும். இங்கே எழுதியிருக்கு சாலை விதிகளில் 110 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது, நீ இன்னும் வேகமாக விரட்டிட்டு ஆண்டவர் வேற கூப்பிட்ற அப்படின்னா. அடுத்து சொன்ன, இல்லையா அவர் காப்பாற்றுவாரியா, நீ 110 கிலோமீட்டர் தாண்டும் பொழுது நம்ம காத்துக்கிட்டு இருந்த தூதர்கள்லாம் காரை விட்டு குதிச்சுட்டான்டா ஜாக்கிரதை அப்படின்னானா. என்னங்க, காரை விட்டு குதிச்சுட்டான் ஜாக்கிரதை, எங்கே போய் மோத போகிறோமோ தெரியாதுன்ட்டு. என்றைக்குமே ஆண்டவர் நம்முடைய தேசங்களில் குறிப்பிட்டிருக்கிற சாலை விதிகளுக்கு ஏற்பார் போல தான் நம்மளுக்கு பாதுகாப்பு தருவார். ஒரு அமைச்சருங்க, ஹெல்மெட்டே போட மாட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார். அப்புறம் தலை போன பிறகு குடும்பம் இல்லையே. இன்னைக்கு என்னைக்குமே தேவன் சில விதிகளை வைத்திருக்கிறார். சாலையில் விதி இருக்கு, நிபந்தனை. யூ ஹாவ் டு அபாய்ட் த கண்டிஷன். நான் சாலை விதிகள் படி நடக்க மாட்டேன், நீங்க என்ன வேணா சொல்லு. ஒருத்தர் எழுதியிருந்தான் பாருங்க, நான் எல்லாத்தையும் வாசங்கள்லாம் படிப்பேன் சில வாகனத்தில். மை ரோடு மை ரூல்ஸ், ஏ சாலை என் விதி தான் அப்படின்றான்.
சரி உன் தலை விதி நீ போய் சேரணும்னு இருக்க அப்படின்னு படிச்சுக்கிட்டே போயிடுவேன் நான். என்னை கேட்கும் அன்பானவர்களே, இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையும் இப்படி தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம இஷ்டம் போட வாழ்ந்துட்டு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையாது. என்றைக்குமே நிபந்தனைக்கு உட்பட்டு வாழும் பொழுது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஆசீர்வதிப்பது தான் முழு பிரியம். ஆமே சொல்லுங்களேன். ஆனா அவர் ஆசீர்வதிப்பதற்கு தூண்டுவதற்கு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு போகணும். ஒருத்தரை கூட்டி போயிருந்த ஒரு மருத்துவர்கிட்ட, ஐயா அப்படி இப்போ ஊசி போட்டீங்க, என்ன சாப்பிடலாம்? காரம் இல்லாமல் சாப்பிடுங்க சார் அப்படின்னார். என்னங்க காரம் இல்லாமல்? நான் கூட்டிகிட்டு போன ஆள் பார்த்தீங்கன்னா காரம் போட்டு இன்னும் தூக்கலாக சாப்பிடுவார். தூக்கலாக சாப்பிடக்கூடியவர். என்னடா இது, என்னடா அது கேட்டால் காரம் தூக்கலாக சாப்பிடாதீங்க, மிதமான சாப்பாடு இருக்கட்டும்ன்ட்டு. சோதனை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. நானும் நிபந்தனைக்கு உட்பட்டு போனால் ஆரோக்கியத்தின் என்ன எல்லா பகுதியும் ருசித்து பார்க்கலாம். ஒரு ஆமே சொல்லுங்களேன். தட் இஸ் த கண்டிஷன் த காட் லைட். இந்த 128ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவள் வழிகளில் நடக்கிறவன். இந்த பாருங்க, யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கைன்னு கிடையாது. பெண்ணுக்கு மரியாதையே கிடையாது. ஏன்? பெண்ணு உதவிக்கு தானே ஆண்டவர் பெண்ண கொடுத்தாரு, துணையாக தானே கொடுத்தாரு. இந்த பொம்பளை பாரு ஆண்டோட வசனத்தை மீறி பணத்தை பறிச்சு கொடுத்ததுனால எல்லா பயிர்களும் நம்ம சாபத்தில் இருக்கோம், இதுக்கு பெண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு பெண்ணை மதிக்கவே மாட்டான். அதனால தான் சங்கீதம் எழுதும் பொழுது ஆண்டவர் ஒரு 40 பேரை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறாரு. அதனால யூதர்களை எழுதுனதுனால அவர்களுக்குள்ள ஒரு மனசுல பதிஞ்சிச்சு, மனுஷனுக்கு மனுஷிக்கு மரியாதையே கொடுக்கூடாது. இங்க நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வீட்டில் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, அப்போ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. இந்த வித்தியாசம் பாகுபாடெல்லாம் இயேசு பிரிச்சுட்டாரு. ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஆக நம் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆணை பற்றி பேசுறோம் அங்கே பெண்ணை குறித்து கொண்டு வரணும்னு. கர்த்தருக்கு பயந்து அவள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவளுடைய வழிகளில் நடக்கிறவள் எவளோ அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு ஆமே சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா சொல்லுங்களேன். கல்யாணமானவங்களாம் யாரு? கொஞ்சம் கைகளை அசைச்சு காமிங்க. உங்க மனைவி உங்களுக்கு ஏற்ற துணைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஒருத்தர் போய் உட்காருவேன், அவர் சொல்லுவார், தொண்டுதும் துவக்கத்திலும் சாயங்காலம் முடிகிற வரைக்கும் சொல்லுவார், என் மனைவி சரியே இல்லையா, பாட்டா பாடுவார். என்னங்க பாட்டா பாடுவார். ஒன்று கூட உணர மாட்டேன்றா சார், செலவா வைக்கிறா. என்னங்க செலவா வைக்கிறா. அவன் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் மட்டும் தூரமாக குடும்பத்தை விட்டு தூரமாக போனாதான் உங்களுக்கு தெரியும் அருமை. சொன்னபடியே ஊட்டியில் தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டானுங்க சார். எல்லாம் போட்டுட்டேன், நானும் என் பிள்ளைங்க நல்ல சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம், நான் தான் சமைச்சு போடுறேன்றார். என்னங்க நான் தான் சமைச்சு போடுறேன். இப்போ அவர் 2 நாள் கூட இல்லை சார், நேராக வந்துட்டா எனக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு. டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறவன் கேட்குறான், 5 லட்சம் கொடு உனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு தரேன்றான். என்ன பண்ணுறதுனே தெரியும், அவளுக்கு உணர்வே இல்லை சார் அப்படின்னு சொல்லி பாட்டா பாடுறார். ஆனால் மனைவி என்பவள் மனிதன் கணவனுடைய ஏற்ற துணையாக இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்களேன். அதை நீங்கள் ருசிச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால தான் ஆண்டு சொல்ல, கர்த்தருக்கு பயந்து அவளுடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருக்கு பயந்து அவளுடைய வழிகளில் நடக்கிறவள் எவனோ அவள் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வாதம். அவள் எப்படிப்பட்டவள்? ஆசை. இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னாலும் கர்த்தர் பயப்படுற பயம் குறைவாக தான் இருக்கு. They don't have the fear of God. தேவ பயம் இல்லை, ரொம்ப துணிகரம் வந்துருச்சு. என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், சொல்லுவார், இயேசு பிறந்தார் அது தண்ணியில தான், கல்லுக்கடை திறந்தார் அப்படின்வான். டேய், கல்லுக்கடை திறக்கவா இயேசு வந்தாரு? ஏண்டா, உன்னுடைய பலவீனத்திற்கும் உன்னுடைய மதுபானத்தின் அடிமைத்தனத்திற்கும் பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கானே, அதுக்கு ஒரு என்ன செய்யற, ஒரு இட்டு வச்சு ஒரு இக்கு வச்சு இயேசு தான் திறந்தார். திறப்பார். இயேசு என்னைக்குமே நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ஆமை சொல்லுங்களேன். அதை சார்ந்து பல கோணங்களிலே தேவன் வசனங்களை தியானிக்க தேவன் கிருபை தந்தார். ஆக நாம் பேதுரு 2 கடிதங்களை எழுதுறார். என்னங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்யறாருங்க? 2 கடிதங்களை எழுதுறார். He writes 2 epistles, 2 letters.
அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமா? என்ன வாசித்தோம்? ரைட். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம் இல்லையா? அது என்ன வாசித்தோம்? வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், சத்தமா சொல்லுங்க, கிருபையிலும். கிருபை 1 எழுதிக்கங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கிருபை பச்சை இங்க இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் 4 கலர். மறுபடியும் சொல்றேன். சிவப்பு செய்யக்கூடாதவை, கருப்பு பாவம் என்று அழைக்கப்படுகிறவை, ஊதா எதெல்லாம் தேவனுடைய கட்டளைகளோ பிரமாணங்களோ வாக்கு தத்தங்களோ, பச்சை எதெல்லாம் செய்யக்கூடியவைகளோ. அந்த லெட்டு பயன்படுத்துங்க. அப்போ 2 ரூபா வச்சு இப்போ 5 ரூபா வைக்கிறான். பைபிள்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க, அழகாக அண்டர்லைன் பண்ணுங்க. ரைட். இங்க சொல்ற முதலாவது கிறிஸ்துவின் கிருபையிலும், சத்தமா சொல்லுங்க, கிருபை. 2 அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வேத அறிவு இருந்தாதான் வேதத்தை சார்ந்த ஞானம் வரும். பக்கத்தில் பாசுங்களேன். வேத அறிவு இருந்தாதான் வேதத்தை சார்ந்த ஞானம் வரும். அல்லேலூயா, ஆமென். ஒருத்தன் கூலிங் கிளாஸ் வாங்கினான். வெயில் காலம் வருது. அந்த வெயில் காலத்தினுடைய கொடுமையினாலே நம்முடைய கண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நல்ல குளிர்ச்சியை கண்களை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டான். இவன் போட்டவன் வெயில் நேரத்தில் போட்டுக்கலாம் பாருங்க, இவன் இருட்டில் மாட்டிட்டு போனான். என்னங்க, இருட்டில் மாட்டிட்டு போனான். பார்க்குறவன் போற வந்தவன்லாம் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, நட்டு கழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவனுக்கு உண்மையாக பைத்தியம் பிடிச்சா? இல்லை. ஏன் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க? சொல்லுங்க. அறிவு என்ன சொல்லுது? கண்களை குளிர்ச்சியை வைத்துக் கொள்வதற்கும், வெயிலுடைய தாக்கம் கண்களில் பட்டு கண்கள் பொங்கி போகாதபடிக்கும், சூடு வராதபடிக்கும், கண்களை குளிர்ச்சியை வைத்துக் கொள்வதற்கு அந்த குளிர்ச்சியின் கண்ணாடிகளை, மூக்கு கண்ணாடியை பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் போட்டுக்கணும்ட்டு. ஆனா நம்ம போய் என்ன பண்றான்? இப்ப இவனை என்ன சொல்லலாம்? ஞான குறைச்சல் உள்ளவன் சொல்லலாம். சரியா? இதான் சரியான பதம். எப்படி புண்படாமல் பேசுகிற பதம். இன்றைக்கு வேதத்தினுடைய அறிவு இருந்தாதான் ஞானம் வரும். If you have the knowledge about Christ, you will have the wisdom. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவு இருந்தால் மாத்திரமே தெய்வீக ஞானம் வரும். அல்லேலூயா. இதுக்கு எங்கெங்கேயும் ஓடணும் தேவையில்லை. அதால அந்த தீர்க்கதரிசிட்டு போறியா, இந்த தீர்க்கதரிசிட்டு போறியா, அது வானையா. அதுக்காக ஆண்டவர் உங்களை புதிய உடன்படிக்கை தரல. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எனக்கு ஒரு 2 பேர் வாங்கலேன். 2 பேர் யாராவது வாலிப தம்பிமார் டக் டக்குன்னு வாங்க. வாலிபர்கள் வாருங்கள். சரி, நான் ஜாஷ்வா கூப்பிட்றேன். ஜாஷ்வா, பவுல் வாங்க. தேங்க்ஸ். சீக்கிரம் வாங்க, வேகம் வாங்க. தன் ஆர்வ தொண்டர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இப்போ இவர் தான் தேவன், இவர் தான் தீர்க்கதரிசி ஜோஷுவா. இப்போ நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறேன். எதை செஞ்சாலும் நான் தேவன்கிட்ட பேச முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் குவாலிஃபிகேஷன். எனக்கு இது தகுதி கிடையாது. எனக்கு அதுக்குரிய எந்த குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறது, அதற்குரிய சான்று கிடையாது. எனக்கு அதுக்குரிய ஆமாம் தகுதி தான், சரியான தகுதி இல்லை. ஆகவே என்ன பண்ணுறேன், தீர்க்கதரிசி அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனோடு பேச, தேவனுக்கு சார்பாய் செயல்பட, தேவனுடைய வாயாய் இருக்க, தேவனுடைய கண்களாய் தரிசிக்க அவர் இருக்கிறார். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு தயவு செய்து ஆண்டு விட்டு கேட்டு சொல்லுங்க, ப்ளீஸ் ஆஸ்க் காட் வாட் அபவுட் திஸ், நான் இதை செய்ய போகிறேன், செய்யலாமா செய்யக்கூடாத கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தேவன் நோக்கி பார்க்குறேன். தேவனோட தொடர்பில் இருக்கார். அப்போ தேவனுக்கிட்ட இருந்து சங்கதியை பெற்றுக்கிட்டு எனக்கு சொல்கிறார், தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஐசக்காகி நீ இந்த காரியத்தை இப்படிப்பட்ட விதத்தில் செய்து முடி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்பா ஆண்டு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நான் போகிறேன் அது செய்கிறதுக்கு.
ஆனா புதிய உடன்படிக்கையில தீர்க்கதரிசி அவரு என்னோட இருக்கிறார். ஒரு அமைச்சருங்களேன், தீர்க்கதரிசி கேட்டாலும் தருவாரு, அவரை விசுவாசிக்கிற நான் கேட்டாலும் பேசுவாரு. சொல்லுங்க. அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, ஒரு குழந்தை கேட்டாலும் பேசுவார்னா எனக்கு எதுக்கு தீர்க்கதரிசியே நம்பி வாழணும்? அதுக்காக தீர்க்கதரிசி வேணாம் என்பதல்ல. தீர்க்கதரிசிகள் குழந்தை பிராயத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தேவை. சொல்லுங்க. ஆனா தீர்க்கதரிசிகளை நம்பி அல்ல, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். ஒரு சொல்லுங்களேன். இந்த மிஸ்டேக் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம், இந்த தவறுகளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். பக்கத்து மாசம் கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் தம்முடைய வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்க புதிய ஏற்பாடை திறந்து உட்கார்றீங்களா, உங்களோட இயேசு உட்கார்ந்துருக்கார். சொல்லுங்க. நீங்க எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ அவர் உங்களோட பேசுறார். பாட்டு, இதுல ஒரு பாட்டு, என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க ஐயா, எங்க நல்ல இயேசுவே ஆசையா இருக்குது ஐயா. என்ன பாட்டு! பழைய ஏற்பாட்டிலே நிற்கிறோம். அதனால நான் குறை சொல்லலை. நீங்கள் திறந்த உடனே ஆவியானவருடைய உதவியோடு வந்து நிற்கிறாரா ஏசப்பா, என் மகன் என்னோடு நேரத்தை செலவிட இருக்கிறான், நான் அவனோடு பேசட்டும், அவனும் என்னோடு ஜெபத்தில் பேசுவான். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையை கூட்டிக்க விரும்புகிறீங்க? இது கர்த்தரை அறிகிற அறிவிலே காணப்படுகிற ஒரு குறிப்பு. இந்த குறிப்பிட்டு நாம் தொடர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தர் நாம் மையப்படுவார். தேங்க்யூ. கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ. பாராட்டுகள் அவசியம் தேவை. எத்தனை கணவன்மார் மனைவி சமைச்சதுக்கு பாராட்டுறீங்க? சத்தமே காணமே. எத்தனை கணவன்மார் தாங்கள் மனைவி சமைத்த உணவு சிறப்பாய் இருந்தது என்று பாராட்டுகிறீர்கள்? சூப்பர் சூப்பர் ஐசக். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். சில பேர் என்ன சமைச்சிட்ட சொன்னா 2 கொம்பு முளைச்சிரும், அதான் பாராட்டேன். இந்த பாராட்டு இல்லாததுனால தான் இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. we don't appreciate things. அப்ரிஷியேட், நம்ம பாராட்ட பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா சொல்லுங்களேன். பாராட்ட தெரியலன்னா அதை விட சரீரத்தை நம்ம பாராட்டாத மாதிரி தான். ஆகவே தேவ பிள்ளைகள் பாராட்ட பழகுங்கள். அல்லேலூயா. சரி, வார்த்தைக்கு நேரம் போவோம். கர்த்தர் நல்லவர். நாம் பார்த்து வருகிறோம் வளர்ச்சிக்கான முக்கிய கொள்கைகளை நாம் பார்த்து வரோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளர்ச்சிக்கான முக்கிய கொள்கை. முதல் கொள்கையை பார்த்தோம். நாம் பிறந்த குழந்தைகள் 6 மாதம் கட்டாயமா தாய்ப்பால பருகியே தீரணும். இதை கொடுக்கலன்னா தாய்க்கு நல்லதில்லை, அதை பருகலைன்னா குழந்தைக்கும் எதிர்காலத்தில் எதிர்ப்பு சக்தியும் கிடையாது. இது எத்தனை தாய்மாருக்கு புரியும் தெரியாது. உடனே என்ன பண்றாங்க, புட்டிப்பால் எடுத்து கொடுக்குறான். மாட்டுப்பால் மாடுக்கே, சொல்லுங்களேன், மாட்டுப்பால் சத்தமா சொல்லுங்கய்யா, பால் இல்லைன்னா அதான் உண்மை. மாட்டுப்பால் எதுக்கு? காளைக்கே. சத்தமா சொல்லுங்கய்யா, மாட்டுப்பால் புரியல. மாடா உங்களை என்னை பெத்தெடுத்துச்சு. வந்துட்டேன்ல பாயிண்ட்டுக்கு. இனிமே டீ குடிக்கிறதையும் பால் குடிக்கிறதையும் கொஞ்சம் நிறுத்துங்க. இதுக்கு தான் வரேன் நான். பால் அதிகமாய் பரவினால் வெரிகோஸ் அதிகமாய் வரும், நரம்புகள்லாம் புடைச்சி நிற்கும். பாலை நிறுத்தி பாருங்கள், வெரிகோஸ் எல்லாம் போயிடும். பால் மாடு நம்மை பெற்றெடுக்கவில்லை, தாய் தான் பெற்றெடுத்தாள். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேனா? எத்தனை பேர் தாய் தான் பெற்றெடுத்தாங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளை கீழ்ப்படிலாம் எரும மாடு. அப்போ தாய் யாரு சொல்ற? தாய் என்பவர்களும் எரும மாடு தான். உண்மைதானே? திட்டமா இல்லையா? தேவன் ரொம்ப தெளிவாக வச்சிருக்காரு எல்லாத்தையும். தாய்ப்பால் பிள்ளைக்கு, இல்லாட்டி மடி கட்டி தாய்க்கு ஆபத்தாயிரும். அப்படிதான் மாடும். ஆகவே மாட்டுப்பால் நமக்கல்ல, காளைக்கு, சின்ன காளை கன்றுக்குட்டிக்கு. அது பருகினது போல மிச்சம் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, நல்லது. இல்லைன்னா அது நல்லதே இல்லை.
சின்னது. இப்போ அவர் சொல்றாரு, குழந்தையை போல ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக ஏங்குமா. 6 மாசம் கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். அதில் எல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, எல்லாம் புரோட்டீன் புரோத சத்து இருக்கு, எதிர்காலத்துக்கு எலும்பு வளர்ச்சி இருக்கு, மூளை வளர்ச்சிக்குரிய எல்லாம் உணவு இருக்குங்க. அது போலவே நீங்களும் நானும் திருவசனத்துக்கு கிறிஸ்துக்குள்ள வளர விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? ஞானப்பால். என்ன பாலுங்க? அதுல என்ன ஆயிருங்க? வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. நான் ஒருத்துக்கு போயிருந்தேன், அதுக்கு இன்னும் கழுத வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு அம்மா. ஐயோ, என்னங்க, ரொம்பவும் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எல்லாவற்றையும் பல்கள் வளர்ந்த பிறகு பால் அவசியம் இல்லை. when you get the truth you don't need milk. அப்போ குழந்தைகளாயிருப்பவர்களின் ஞானப்பாலை விரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேசிக்கு அடித்தளத்துக்கே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் போ இதை வாசி, போ இதை வாசி, இதே பருகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துக்குரிய வளர்ச்சி ஒரு ஞான தாய்ப்பாலை நாடுகிற குழந்தை போல ஞானப்பால் நாடுவதற்கு வாஞ்சியாயிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள ஒரு கோட்பாடு, காலையில் வேதத்தை வாசிக்காம பேப்பர் வாசிக்க மாட்டேன். வேதத்தை வாசிக்காம காஃபியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா சொல்கிறேன், காஃபி குடிக்க மாட்டேன். நான் எதை பருக நினைக்கிறோம்? முதல்ல வேத வசனம் தான். இருக்கீங்களா? ஹலோ, வாஞ்சைன்னா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இந்த வாஞ்சை இருந்தால் கர்த்தர் உங்களை கிறிஸ்து அறிகிற அறிவின் வளர்ச்சியிலே உங்களை கொண்டு செல்வார். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஓகே, நாம் அடுத்ததா நாம் பார்க்க துவங்க 2வது பார்க்க போறோம். கவனிங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம், வளர்ச்சிக்கான முக்கிய கொள்கைகள். 2வது கொள்கை, 2ஆம் அதிகாரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். கொலோசே இதெல்லாம் என்னங்க, என்னதான் பேர்லாம் வச்சிருக்கீங்களே. நீங்கள் தயவுசெய்து கடைசி பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் கடைசி பக்கம் பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் இருக்கும். பார்க்குறீங்களா? அந்த தேசங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே கொலோசே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இது ஐரோப்பா கண்டத்தில் இருந்த ஊர். என்னங்க, ஐரோப்பா கண்டத்தில் இருந்த ஊர். இந்த கொலோசே பட்டணத்தில் ஒரு திருச்சபை இருந்திருக்கு. அந்த திருச்சபைக்கு என்ன செய்கிறார்? பவுல் கடிதம் எழுதுறார். என்ன இந்த கொலோசே பட்டணத்துக்கு என்ன எழுதுறாருன்னா, எப்பா, பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, மோசேயின் வழி எழுதி கொடுத்தாருல, அந்த வெளிப்பாட்டுல இயேசு முன்னாடியவே அங்க தரிசனம் ஆயிருக்காருப்பா. இயேசு புதிய ஏற்பாட்டுல தான் தரிசனமானார், மனுவர் கொண்டு வந்தார் நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுல காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு முக்கியப்படுத்தி எழுதுற ஒரு கடிதம் தான் இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம். அப்போ கிரைஸ்ட் ப்ரீ எமினன்ஸ், கிறிஸ்துவின் முன் வெளிப்பாடை பற்றி பேசுறார். இது எப்போ எழுதுறாரு? கிறிஸ்துவுக்கு பின் 60வது ஆண்டுல எழுதுறார். சரி, என்ன எழுதுறாரு? 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால், என்னங்க, சத்தமா சொல்லுங்க, ஆகையால். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு இந்த அதிகாரத்துல? கிறிஸ்து தாம்பா, என்னங்க, கிறிஸ்து தாம்பா ஞானத்திற்கு ஊற்றாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து தான் ஞானத்திற்கு ஊற்றார். அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்பதை பேசுறார். அதாவது பேசிக்கிட்டே வர்றார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. இயேசுவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, வசனத்தை பிள்ளைகளை படிக்க வச்சீங்கன்னா கடினமான பாடம் எல்லாம் லகுவாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அதிகாரத்தை படிக்க வைக்காம பிள்ளைகளை பாட புத்தகத்தை எடுத்து படிக்க வைக்காதீங்க. Ask them to read 1 chapter a day before they study. ஏன்னா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். என்னங்க, ஞானம் இருந்தாலே இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அந்த ஞானம் எங்க இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு.
இயேசு யாரு? வார்த்தையானவர். அப்போ இவருக்குள்ள இருக்கிற இந்த ஞான அறிவு அதுக்குள்ள இருக்கு. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு உங்களை சொல்ற. யார் உங்களை ஏமாத்தாத இருக்கிறதுக்கு அறிவு வேணுன்றார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அம்மா ஸ்ரீரங்கத்திலிருந்து வரேன்னு சொல்லுது. எத்தனையோ எவ்வளோக்கு உண்மையோ தெரியல. அது அப்படியே போச்சு. தெருத்துறா போய் ஆண்கள் அணிகிற அந்த காலத்தை சொல்லுவாங்க குழாய், இந்த குழாய், இந்த பேண்ட், இந்த பேண்ட்டுக்குரிய துணி பிட்டை வித்துட்டு போகுது அந்த அம்மா. ஓடலன்னு ஒன்று இங்கே கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது டக்குன்னு உள்ளே பூந்துருச்சு. உள்ளே பூந்துட்டு அங்கே உட்காந்து வாலிபரெல்லாம் டார்கெட் பண்ணுச்சு. எப்பா சூப்பர் கம்பெனி பேண்ட்டுப்பா, துணிப்பா, வாங்கி தைச்சிங்கன்னா ஜம்முன்னு இருக்கானு. நம்ம பசங்க டக்குன்னு மயங்கிட்டானுங்க. ரொம்ப சீப்பாக சொல்லிடுச்சு. எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு பிட்டு வாங்கலான்னு எனக்கு 2 தள்ளிட்டானுங்க. அப்புறம் தைச்சி பார்த்தவொன்னே தான் தெரியுது நம்ம ஊருக்கு போட்டுக்கிற பேண்ட்டே கிடையாது. என்னங்க, நம்ம ஊர் போட்டுக்கிற துணி நெரியுது, கதா 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 நெரியுது. அந்த பேண்ட்டை ஏன்டா தைச்சோம், வாங்கின செலவு, அப்புறம் என்னங்க தையல் கூலி எல்லாம் போச்சு அன்னைக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதை குறித்து அறிவு நமக்கு இல்லை, துணியை குறித்து அறிவு இல்லை. அந்த அம்மா அழகாக விற்றுட்டு ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா அட்ரஸ் கிடையாது. ஏன்? அதனால தான் அட்ரஸ் உள்ள விலாசம் உள்ள கடையில் போய் பொருளை வாங்கு. சீப்பா தரானே, ரொம்ப விலை கம்மியா தரானேன்னு போய் வாங்காத. போக்குவரத்துமா இருக்கும் வாங்காத. அவ ஏமாத்த கூட செய்யலாம். என்னங்க, ஏமாத்த. அப்போ எங்களுக்கு அறிவு இல்லை அந்த இதுல. இங்க சொல்றாரு அப்பா, நய வசனிப்புனாலே வர்ற ஊழியக்காரன் உன்னை ஏமாத்திடக்கூடாது. He must not cheat. கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரன் போன் பண்ணார். ஐயா கர்த்தர் சொல்றாருயா. என்ன சொன்னாரு? உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் வாங்க சொன்னாரு. 1 லட்சம் நீங்க கொடுப்பீன்னு சொன்னாரு அப்படின்னு. நான் டக்குன்னு உசுத்துக்கிட்டு சொன்னேன், அந்த கர்த்தர் என்கிட்ட சொல்லலையா அப்படின்ட்டேன். என்னங்க, இப்படிலாம் ஆள் கிளம்பியிருக்கான். அதனால தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் சரியா தேவனுடைய வசனத்தின்படி வேத அறிவில் நின்றோம்னா உங்களை என்ன ஏமாற்ற முடியாது. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்றாரு பாருங்க, நயவசனிப்ப ஒருவனும் நயவசனிப்பனாலே உங்களை வஞ்சியாதபடிக்கத சொல்றேன். அதனால தயவு செய்து இங்க வந்தா அறிவு கிடைக்கும், அங்க போனா அறிவு கிடைக்கும், இங்க வந்தா இது கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது மருந்து கிருந்து வச்சிருக்கான்னு சொன்னா எதையும் நம்பாதீங்கடா அப்படின்றார். சரி, இங்க பாருங்க 5 அவசரம் எல்லாம் சேர்த்து சரீரத்தின்படி. இப்போ கடிதத்தை எழுதும் பொழுது பவுல் தூரமா இருக்கிறார். இஸ் ஃபார் அவே. அந்த காலத்துலனா காரு கிடையாது, அந்த காலத்துலனா என்னங்களே முகநூல் கிடையாது, அந்த காலத்துலனா வாட்ஸ்அப் கால் கிடையாது, ஐஎம்ஓ கால்லாம் கிடையாது, முகம் பார்த்து பேசுறதுக்கு வழியா கிடையாது. இப்படிலாம் இல்லாத காலத்துல நான் தூரமா இருக்கிறேன், கப்பல் ஏறி தான்ப்பா வரணும், தூரமா இருக்கிறேன். நான் தூரமாய் இருந்தாலும் சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தாலும் ஆவியின்படி, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஆவியின்படி உங்களோட இருக்கிறேன். இது நாங்க ஜெபம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதுதான் மனதுருக்கம். என்னங்க, மனதுருக்கம். இருந்து உங்களோட இருந்து உங்கள் ஒழுங்கையும். என்னங்க ஒழுங்குன்னு சொன்னா டிசிப்ளின். எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் சர்ச்சுக்கு போகும்பொழுது எப்படி வருவாங்க? எந்த டிஷர்ட் கிடைக்குதோ அதை எடுத்து மாட்டிட்டு வருவாங்க. டிஷர்ட்ல வந்தவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆனா கல்யாணத்துக்கு போகும்பொழுது பட்டு சேலை, என்ன நகையா இருந்தாலும் கவரிங் நகையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு ஜம்முன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு போறது. சர்ச்சுக்கு வரும்பொழுது எப்படி வந்திருக்கு? பிச்சாண்டி மாதிரி. ஏன்னா ஆண்டவர் எங்கேயுமே இல்லை, எங்கேயும் சில கல்ல பாஸ்டர் வைக்கல. அவர் சொல்றாரு, எங்கேயும் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ராஜாதி ராஜா உன்னை வாழ வைக்கிற தேவனை ஆராதிக்க இப்படியா வருவ? அயன் பண்ணி சிறந்த உடை எடுத்து வைத்து கர்த்தரை ஆராதிக்க வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வீரமாமுனிவர் கட்டின கோயில் பழைய கோயில் பக்கத்துல தான் குடியிருந்தோம். அங்க ஒரு வீடு இருந்தது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன், என்ன ஜெகஜோதி பட்டு என்ன இது என்ன, அவர் கொடுக்குற கொஞ்ச நேரம் பலி பூசை. என்னங்க, என்ன பூசை? இயேசுநாதர் அங்கே பலி கொடுப்பார். ஒவ்வொரு பூசையிலும் குருவானவர்கள் பலி கொடுக்கிறார்கள்.
எவ்வளவு தேவ தூஷணம் தெரியுமா? அதுக்கு தான் பலி பூசை. யாருக்கும் தெரியல. தே சாக்ரிஃபைஸ் கிரைஸ்ட். வெட்டுறாங்க. எவ்வளோ அநியாயம். குருவானவர்கள் பிதாவாயிடுறாங்களா? வெட்டுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளோ அந்த விக்கிரங்களை மதிச்சு நீ உடுத்திட்டு வருவீனா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எவ்வளவு சிறப்பா வரணும்னு சொல்லுங்கண்ணே. அல்லேலூயா, ஆமென். ஷேவே பண்றது கிடையாது, அப்படியே வர்றது பிச்சாண்டி மாதிரி. அப்போ ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? இங்க சொல்றாரு பாருங்க. இந்த கொலோசியர் நிபுணத்தில் சொல்லிட்டு வராரு, சரீரத்தின்படி தூரமா இருந்தால் ஆவியின்படி உங்களோட கூட இருந்து உங்கள் ஒழுங்கு என்னங்க? டிசிப்ளின். 8 மணிக்கு ஆனதுன்னா 8:30 வரக்கூடாது. 8 மணிக்கு ஆனதுன்னா 7:50 வந்து உள்ள உட்கார்ந்துடணும். இந்த ஒழுக்கம் தேவை. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியர் 4:8 சொல்றார். 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்றார், உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ. இந்த ஒழுக்கம் என்பது நம்முடைய எண்ணங்களில் தோங்கணும். இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் இன் our thoughts. ஒழுக்கம் மனசுல இல்லைன்னா சரீரத்தில் வராது. ஒழுங்கீனமா தான் நடப்பான், இஷ்டம் போலதான் இருப்பான். அதுக்கு ஒரு பேர் சொல்லுவான், ஆவியானவர் நடத்துறார். ஆவியான ஒழுக்கத்தின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ஆவியானவர் ஒழுக்கத்தின் ஆவியானவர். ஒழுங்கின்மை விரும்பவே மாட்டார். He never loves. புருஷன் ஒரு சைடில் இருப்பான், மனைவி ஒரு சைடில் இருப்பான். ஒழுங்கினோம். தினகரன் ஐயா இறக்கும் பொழுது ஓப்பனாகவே பேசுறேனே, லெட் மீ ஸ்பீக் டு யூ. இறக்கும் பொழுது நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஊழியக்காரங்களாம். அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஏன் இறந்தார், why he died early. மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது தராசு பார்க்குறோம். எத்தனை பேர் தராசில் காய்கறிகள்லாம் சில வாங்குறேன், நானும் வாங்கிறேன். அப்போது நான் எவ்வளோ அளவு கேட்குறேனோ அந்த அளவு கல்ல போடுறேன். அந்த மனுஷன் போட்டு இன்னொரு பகுதியில் நான் எவ்வளோ காய் கேட்டேன் அந்த காயை அதுக்கு ஈடாக வச்சு அந்த முள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான், சமநிலையாக இருக்கான்ட்டு பார்க்குறானா இல்லையா? ஆமாம். இவர் ஆவிக்குரிய அப்படியே போயிட்டார். குடும்ப வாழ்க்கையில் பால் உறவு கிடையாது, இதெல்லாம் ஒழுங்காக இல்லாதனால அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. சிம்பிள். எல்லாம் சமநிலையாக இல்லைன்னா ஜீவியம் கரெக்டாக இருக்காது. சிலதெல்லாம் நான் ஓப்பனாக பேசுகிறேன், திறந்து பேசுகிறேன். இது இல்லைன்னா வியாதி வரும். இது கர்த்தர் காரணமே கிடையாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, சமநிலை பிரமாணம். என்ன பிரமாணம்? என்ன பிரமாணம்? எவ்ரிதிங் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். சமநிலை பிரமாணம் இல்லைன்னா அவனுக்கு பிபி ஏறிக்கும். குடும்ப வாழ்க்கையிலனா ரத்த கொதிப்பு ஏறிக்கும். ஊறுகாலாம் தின்னணும் தேவையே இல்லை, யார்த்த சொல்லுன்னு ஏறிக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக வச்சிருக்கார். ஒழுங்கு, ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ. ஆக இங்க சொல்லிட்டு வர்றார், ஒழுங்கு உள்ளவைகள் இருக்கணும். இந்த ஒழுங்கு இல்லைன்னா மனைவியோ கணவனோ குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வரலன்னா கணவன் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு பண்றார். அதுவும் நடக்குது. இதெல்லாம் எந்த சபையிலும் பேசுறது கிடையாது. நான் பேசணும்னு பேசுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் தீர்க்காயுசோடு இருக்கணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன், சுகமா. அடுத்தது, அது இல்லைன்னா கொலஸ்ட்ராலும் வந்துடும். எல்லாம் தெளிவாக வச்சிருக்காரு ஆண்டவர். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லுங்க. ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவ்வளோ பரிசுத்தவான். மனைவி பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் தூங்கிட்டு இருக்கு, எடுத்து ஊற்றி. இது என்ன பரிசுத்தம்னு எனக்கு புரியல. ஆகவே தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒழுக்கமாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஒழுக்கம், டிசிப்ளின். பி கிளீன், சுத்தமாக இரு. அதை சொல்லுவாங்க, அகசுத்தம் புற சுத்தம். மறுபடியும் சொல்கிறேன், உள்ள சுத்தமாக இருக்கணும். இயேசுவின் அர்த்தம் இருக்கு. எடுங்க 1 யோவான் 1 7, 8, 9 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நாம் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், நம்மை வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களையும் நாம் அறிக்கிட்டால் நம்முடைய பாவத்தையும் அநியாயத்தையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவர். சிம்பிள். அப்ப இயேசுவின் ரத்தம் அகப்பரிசுத்தத்தை அது கொண்டு வருகிறது. அவருடைய உபதேசம் எனக்கு அகப்பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஆனால் புற சுத்தம், நான் சுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ரைட். இங்க சொல்றார், அவர் சொல்ற ஒருவனும் நயவசிப்பினால் சொல்ற சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களுக்கு உணர்கிட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பவுலுக்கு ஸ்பை இருந்தாங்கல்ல, பவுலுக்கு தேவ ஜனங்கள் தகவலை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் ஆவிக்குரிய தகப்பன். அப்பா நாங்கள் நல்லா இருக்கிறோம், சபை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, சபை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கு, அதனால விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம், இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு சேரும்பான்னு கடிதம் எழுதுறாங்க. என்னை கேட்கும் அன்பார்களே, சபைன்னு சொன்னாலே கர்த்தருக்குரியது. ஒரு அமைச்சர்களே, இந்த சபைக்கு தலை இயேசு. என்னை கேட்கும் அன்பார்களே, அவன் தலை இல்லை, இயேசு தான் தலை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல உற்சாகம். நான் எப்பவுமே இந்த ஒரு 3 நாளாக திரவ பொருள் தான் சாப்பிட்றேன். வெண்பூசணி ஜூஸ் எனக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுப்பார். அவர் காலையில் ஃபோன் அடித்தேன், முரளின்னு பேர். முரளி சார், வெண்பூசணி இருக்கா சார் அப்படின்னு. ஆல்கலைன், எனக்கு என்ன தேவையோ இந்த 3 நாள் தண்ணீர் எடுத்துக்கணும், எந்த கடினமான ஊழல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லை சார், திங்கக்கிழமை தான் சார் கிடைக்கின்றார், இன்னைக்கு நீங்கள் போடுவீங்களே அப்படின்னு. நான் டக்குன்னு ஆவியானவன் சொல்லிட்டார், இன்னைக்கு பௌர்ணமிடா, எவனுமே சமைச்ச பொருளை சாப்பிட மாட்டான், செரிக்காது, அதனால் நீ வியாபாரம் ஓடாதுன்றதுக்காக வியாபாரத்தை இன்னைக்கு லீவ் விட்டானா அப்படின்ற. நான் கேட்டேன், எங்கண்ணா இருக்கீங்க, எங்கே சார் இருக்கீங்க? இல்லை எங்கள் குலதெய்வம் கோவிலில் இருக்கிறோம் அப்படின்னா. டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு நான் பக்கத்தில் என் பாஸ்டர்மா தொந்தரவு, எங்கள் குலதெய்வம் அவர், எங்கள் குலதெய்வம் அவர், இயேசு தான் அவர் பேரு அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம குலதெய்வம் இயேசு தான். ஆமே சொல்லுங்க ஐயா. ரொம்ப விவரமாக இருக்கானுங்க வாழ்க்கையில். என்னை கேட்கும் அன்பானவர்களே, ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் எப்படி வருது கேள்விப்படுறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்காங்க. இன்னைக்கு விசுவாச உறுதி எதனால வருது? கர்த்தரை அறிகிற அறிவலை. கேவலமா இருக்குங்க. இன்னைக்கு இந்த கேக்கு கேலண்டர் ஒன்று விட்டுருக்கான். என்ன கேலண்டருங்க? ஒரு அட்டையில் கேக்கு மாதிரி இருக்கும் கேலண்டர், உரிச்சிடுறது, ஒவ்வொரு நாளும் அடிச்சுக்கிறது. அதில் போட்டிருப்பான் பாருங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் யமகண்டம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ராவு காலம். நம்ம ஆள் பார்க்குறான் பாரு, இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நமக்கு வேத அறிவு இல்லாதனால அதுக்குள்ள இறங்குறோம். அதனால தான் அவங்க சொல்றார், இல்லப்பா 6ஆம் வசனத்துக்கு எல்லாம் சேர்த்து பார்ப்போம். ஆகையால் இப்படி இருக்கிறதுனால, நான் இதை கேள்விப்படுறதுனால, நான் சந்தோஷப்படுறதுனால, உங்க விசுவாசத்தை நீங்க உறுதியா இருக்கிறதுனால, நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? ஏற்றுக்கொள்வது என்றால் அவருக்கு முதல்ல இயேசு யார்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21. எத்தனை பேர் இருக்கீங்க? குறிச்சுக்க. இயேசுனா என்னன்னு அர்த்தத்தை பாருங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் இம்மானுவேல். என்னங்க? இந்த ரட்சகர் எனக்கு என்னோடு கூட இருக்கும்படியா என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இம்மானுவேல் என்பது அவருடைய குணம். that is his character. நம்மோடு கூட இருப்பார், நம்ம விட்டு விலகவே மாட்டார். ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா, என் வீட்டுக்குள்ள என்னை தெரிஞ்சவரை மாத்திரம் தான் ஏத்துக்க முடியும், தெரியாதவங்களை ஏத்துக்க முடியாது. திருட்டு பையில உள்ள வைப்பீங்களா நீங்க? வாடா உட்காரு, இது இங்க வச்சிருக்கேன், நீ தயவு செய்து இதெல்லாம் உனக்கு விருப்பமா எடுத்துட்டு போனா விடுவீங்களா நீங்க? பைத்தியக்கார பையன். இதுக்காக சம்பாரிச்சா திருட்டங்கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு கிடையாது.
அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கனாலும் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி ஏற்றுக்கொண்டேன்? என் ரட்சகராக. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டேன்? என் ரட்சகராக. 2, இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? அவர் என் வீட்டின் தலைவராக. இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? அவர் என் சமாதான கர்த்தராக. இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? அவர் என் ரட்சகனாக, அவர் என்னுடைய ஆசீர்வதிக்கிற தெய்வமாக. ஆமென் சொல்ல. இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? என் பரம வைத்தியராக. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என் தலையெழுத்தை மாற்றுகிறவராக. நான் ஏற்றுக்கிட்டேன். நீங்க ஏற்றுக்கொண்டபடியே சொல்லுங்கம்மா, வாசிங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். என்னங்க? எத்தனை பேருக்கு எந்த மரம் உறுதியா இருக்குன்னு தெரியும்? எந்த மரம் உறுதியா இருக்கும்? சுனாமி வந்துச்சு, அவர் அதுக்கப்புறம் என்ன புயல் வந்துச்சியா? சொல்லிட்டாங்க. என்னங்க? பனைமரம் தான் சிறந்தது. நம்ம ஆளுக்கு இன்ன வரைக்கும் புரியல. கடல் ஓரத்துல பனைமரத்தை வச்சா என்னங்க, மண் அரிப்பு போக வராது, நாடு நல்லா இருக்கும் அப்படி எவனுமே நினைக்கிறது கிடையாது. தென்னை மரத்தை தான் போய் வைக்கிறான். எல்லாம் பிடிங்கிட்டு போகுது. பிடிங்கி போதா இல்லையா? ஏன்? அந்த வேறு சல்லி வேறு அப்படி பரவலாக தான் போகும். ஆனால் பனைமரத்தின் வேறு தான் ஆழமாக போகும். ஒரு அமைச்சருங்களேன், என்னை கேட்கும் அன்பானவர்கள், நீங்கள் தென்னை மரமாக இருக்கீங்களா பனைமரமாக இருக்கீங்களான்னு பாருங்கள். ரொம்ப சிந்திக்கணும். இன்னைக்கு தென்னை மரம் போல ஒரு புயல் காற்று வீசும் பொழுது உடனே இந்த இயேசு வானாயா அப்பயே சொன்னா தாய் சபையை விட்டு போகாதண்டு. எது தாய் சபை? 350வது வருஷத்துல வந்த தாய் சபையா? முதல் நூற்றாண்டுல வந்த தாய் சபையா? முதல் நூற்றாண்டுல வந்தது தான் தாய் சபை. ஒரு அமைச்சர்ல 350வது வருஷத்துல, கிறிஸ்துவுக்கு பின் 350வது வருஷத்துல கான்ஸ்டன்டைன் ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்த பொழுது அவங்களுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு திராணி இல்லை, வக்கு இல்லை, காசு இல்லை. பார்த்தான், டேய் வேஷம் மட்டும் மாறுவோண்டா, எல்லா பயலும் கத்தியை தூக்கி வைங்க, மேல இருக்கிற எல்லா கூடையும் தலையில் இருக்கிற எல்லா கவசங்களையும் தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, வெள்ளையா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு சாமியார்கள் போங்கடான்னு சொல்லி அப்ப மாத்தினவனுக்கு தான் அவனுங்க. சரித்திரத்தை பேசுறேன் தேவ பிள்ளைகளே, கவனிங்க. யாரையும் புண்படுத்தலை, இதான் சரித்திரம். அப்ப தாய் சபை விட்டு போயிட்டாங்க. அதனால ஐயோ நான் பழசுக்கே போயிடுறியா, பழசுக்கே போயிடுறியா. இன்னைக்கு நிறைய பேர் போறது காரணம் தான். ஏன்? உறுதி இல்லை, வேறு சரியா விட தெரியல. நீ பனைமரமா இருந்தா வேறு ஆழமா விடுவ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பனைமரத்துக்கு எங்கேயாவது தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? பிரதர் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. பனைமரத்துக்கு எங்கேயாவது தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? ஆனால் நொங்கு மட்டும் கிடைக்குது. சொல்லுங்க ஸ்டான்லி, நொங்கு மட்டும் கிடைக்குது. ஸ்டான்லி ஆதி சபையின் விசுவாசி, நொங்கு மட்டும் கிடைக்குது. நான் அப்படியே கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு விசுவாசி அவங்க வீட்டில் பார்க்கும் பொழுது பாப்பா ஒரு பெண்மணி ஆயிட்டா. அதுக்கான கிராமத்துக்கு போயிருந்தேன், ஜெயங்கொண்டம் தாண்டி போயிருந்தேன். போகிற வழியெல்லாம் எங்கோ பார்த்தாலும் பயலுக ஏறிக்கிட்டே இருக்கான். எப்படி நிறுத்தி பார்த்தா எல்லா இதுலேயும் என்ன இருக்கு, நொங்கு இருக்கு. அது விவசாயம் பண்ணல, அங்கங்கே அனாதையாக தான் கிடக்குது. அது நல்ல வேற ஆழமாய் விட்டு என்ன செய்யுது சொல்லுங்க, நல்ல கனி கொடுக்குது. நொங்கு எவனுமே ஒரு பாசனமே விடுறது இல்லையே. ஆனா தென்னை மரத்துக்கு மட்டும் ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் விடுறோம். ஏன்? அதுக்கு வேணுங்க, அதுக்கு இருந்தாதான், சொட்டு நீர் விட்டுக்கிட்டே இருந்தாதான் காய்க்கும். ஆனா காத்தடிச்சா பிடிக்கிட்டு போயிடும். இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், சவால்கள் என்கிற காற்று அடிக்கும் பொழுது இன்னைக்கு அநேக மரங்கள் சாய்கிறது, விசுவாச மரங்கள் சாய செய்யுது. இந்த இயேசு எனக்கு வேணாம், இந்த வாலிப வயசு நான் வாலிப என்ஜாய் பண்ணுண்டா வாழ்க்கை. என்ன என்ஜாய்? கிறிஸ்துக்குள்ள இருந்து கர்த்தர்படி நடந்து என்ஜாய் பண்றதா சிறந்த வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தட்ஸ் த பெஸ்ட் என்ஜாயிங் லைஃப். ஒருத்தன் நல்லா என்ஜாய் பண்ணானா உலக பிரகாரமா. கல்யாணம் வந்துச்சு, டாக்டர் என்னமோ பண்ற மாதிரி இருக்கு டாக்டர், சரீரத்தில் நல்லா வெயிட் இருந்தேன், வெயிட் கம்மியாகிட்டே போகுது, என்ன பண்ணலாம் கொஞ்சம் பாருங்க. அவர் டெஸ்ட் பண்ணி சொன்னார், உனக்கு எய்ட்ஸ் இருக்குடா அப்படின்ட்டான். என்ன இருக்கு? என்ஜாய் பண்ணுறானா, என்ஜாய் அடிச்சு புரள்றான். இனிமேல் உனக்கு உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைடா, செத்து போயிடுவேன். அதான் என்ஜாய்மெண்ட், அதான் என்ஜாய்மெண்ட். கட்டின ஆடுக்கு தெரியுமா
யாரோடு அது சயனித்ததுன்னு தெரியுமா, யாரோடு அது வாழ்ந்ததுன்னு தெரியுமா. அந்த ஆடு வேற யாரோட உறவு வச்சுக்காது. மிருகத்துக்கே தெரியுது, மனுஷனுக்கு ஏன் தெரியல? என்ஜாய்மெண்ட். வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் போய் அவன் வாழ்க்கை என்ன அடிச்சுன்னு ஒருத்துக்கான். போச்சே என் வாழ்க்கை. என்ஜாய்ன்னு சொன்னியே, வாலி போய் என்ஜாய் பண்ணோன்னு. அதெல்லாம் என் வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ளாக இருந்து அப்படி கோட்பாட்டின்படி வாழ்ந்தாலே சிறந்த என்ஜாய்மெண்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதை விட பெஸ்ட் இல்லை. வாலிபனே, வாலிப சகோதரியே, கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சுங்க போன வாரம். கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? நான் போல. அப்பா தோத்துறோம், என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கோர்ட்டில் ஒரு கேஸ் என்னன்னா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, சேர்ந்து தான் வாழ்றாங்க. சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனை. கோர்ட்டுக்கு வரும். we are living together. நாங்கள் ஒன்று வாழ்றோம், வாடகை விட்டுட்டு இருக்கோம். ஒன்று லிவிங் டுகெதர்னு என்ன? திருமணத்தில் காணப்படுகிற எல்லாம் இருக்கும், ஆனா திருமணம் மட்டும் இல்லை. ஏன்னா அதுக்கு போனா டைவர்ஸ் கேட்கணும், இதுக்கு அது வந்துச்சுங்க பிரச்சனை கோர்ட்டுக்குள்ளே. நினைத்து பாருங்கள். நாம் மிருகங்கள் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ராமே சொல்ல. அப்போ நாம் அவருக்குள் வேர் ஊன்றினவர்களாக. என்னங்க, அந்த புயல் காட்டுல எத்தனை மரம் சாஞ்சிச்சு, பனை மரம் பார்க்கவே முடியல. ஏன்? அது வேர் ஆழமாய் விட்டு இருக்கிறது. நீ கிறிஸ்துக்குள்ளாக வேறு ஆழமாய் விட்ட ஒரு தேவ மனுஷனாய் இருந்தீங்கன்னா, எந்த போராட்டம் வந்தாலும் நீங்க சாஞ்சே போக மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல துன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், நீதிமான், இந்த 2 பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். சங்கீதம் அந்த மனப்பாடம் எல்லாம் சொல்லுவீங்க, அதுல சும்மா அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்கு. முதல் வசனத்தில் நிபந்தனையோடு ஸ்டார்ட் பண்றார், நிபந்தனையோடு துவங்குகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இவன் யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டான். முதல் ஆலோசனைக்காரர் யாரு? ஆலோசனை கர்த்தர், தேவன் ஒருவரே. அவர் வேத வசனத்தின் தான் ஆலோசனை கொடுக்குறாரு. அல்லையா சொல்லுங்க. அது எனக்கு புரிதல்னா, தேவனுடைய வழியில நடக்கிற தேவ பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அதுவும் சரியா வரலன்னா 3வது யாரு? ஆவிக்குரிய பெற்றோராகிய போதகர்மார், அல்லையா மேய்ப்பர்கள். அதுவும் சரியா வரலன்னா என்ன செய்யலாம்? யாராவது ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட போகலாம். ஆனால் நம்மளால எங்கே போகிறான்? ரட்சிக்கப்படாதவங்கிட்ட போய் கேட்குறான். தேவ பயமே இல்லாதவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். சொல்றார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத. அடுத்தது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். என்னங்க? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகும் அதே சாராய் கடை, அதே சீட்டாட்டம், அதே கிளப்பு, அதே நாங்க பாரு, அதே ரகசிய லாட்டரி சீட்டு, அங்கே போய் கடப்பேன், ஆபாசம், இப்படியே போய் அங்கங்க. அப்ப பாவிகளுடைய வழியில நிக்காத. பாருங்க, சில பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிந்த பிள்ளைகள், சபை பிள்ளைகள்லாம் எங்கேயா பார்த்தா நிறுத்திடுவேன். ஏம்மா இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்பேன். பொம்பளை பிள்ளையாந்து ஏன் இவ்வளவு தூரம் கேட்பேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அந்த இடம் மோசமான இடமா இருக்கும், அங்க என்ன பிள்ளைகளுக்கு வேலை. அப்போ டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க இந்த மணல்வாரி ரோட்டுக்குள்ள போனீங்கன்னா எங்க நிற்கிறீங்க நம்ம அதை கண்டுபிடிச்சேன். இங்க சாராய கடை இருக்கு, ஆள் அங்க நிக்கிறான், தெளிவா இருக்க. பாவிகளுடைய வழியில இல்லாம. அடுத்தது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். பரியாசன தெரியுமா? பரியாசன கிண்டல் அடிக்கிறது இல்ல. பரியாசனா தேவனுடைய வார்த்தையை எள்ளி நகையாடுவது. கர்த்தருடைய வசனத்தை எள்ளி நகை, நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு முன்னாடி நின்று என்ன வார்த்தை, நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்து காமிக்கிறது, எள்ளி நகையாடுவது. இப்படிப்பட்ட கண்டிஷன் படி நடக்காத, பாவில் வழியில் நிற்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காத. இப்படி நடக்காம நான் என்னதான் செய்யறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. பிரியம், சத்தமா சொல்லுங்க, பிரியமா இருந்து. இன்னொரு வாலிபர்கள் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் காதலா இருந்து. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் காதலா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, பிரிய என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலோடு இருந்து, வேத அறிவு, கீழ்ப்படிதல். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் இருக்கீங்க? பிரியம் 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 பாட்டு பாடி ஏமாத்தக்கூடாது.
உண்மையில் அன்பு கூறுகிறேன்னு ஏமாற்றக்கூடாது. நீ பிரியன்னா கீழ்ப்படி. ஆமே சொல்லுங்களேன். வாழ்க்கையின் பாதையில் ஒருத்தன் நேசிக்கிறானா, ஒரு பொண்ணை நேசிக்கிறானா, அந்த பிள்ளைக்காக எதை வேணும் கொடுக்க ரெடியாக இருக்கான். ஏன்னா அந்த பிள்ளை அவனுக்கு வேணும்ன்று. நான் கேட்குறேன், அதோடைய அந்த பெண்ணுடைய அழகு கம்மியாகும் பொழுது, அந்த பெண்ணுடைய பலன் குன்றி போகும் பொழுது அந்த பெண்ணை வெறுக்கிறான். ஆனால் இயேசு என்றைக்கும் மாறாதவர். இயேசு மேலே வாலிபனே வாலிப சகோதரி உன்னுடைய காதல் இருக்கும் என்றால் அவர் என்றைக்கும் மாறாத அன்பை காண்பித்துக் கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகம். அல்லேலூயா. அவர் மேல காதல் கொள்ளுங்க, அவர் மேல அன்பு கொள்ளுங்க, அவர் மேல பிரியம் கொள்ளுங்க. பிரியம்னா அதான். பிரியமா இருக்கிறவன் உசுரே கொடுப்ப ரெடியா இருப்பான். பிரியமா இருக்கிறவன் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14 சொல்றாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் வார்த்தைகளை என் கற்பனைகளை. சிம்பிள். என்ன கற்பனை? தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் முழு சத்துவத்தோடும் அன்பு கூறாய். மறுபடியும் சொன்னேன், முழு இருதயம், என் நம்பிக்கை, என் விசுவாசம், என்னுடைய என்னங்க கணம் மரியாதை, அடுத்தது என்னங்க ஆராதனை ஜெபம், என் முழு இருதயம். அடுத்ததுங்க முழு ஆன்மா, என் எண்ணம், என் மனசாட்சி, என்னுடைய ஞாபக சக்தி, காரண அறிவு, பாசம். என் தாப்பனாரு ரொம்ப பயபக்தியாக போய் இஸ்ரேல் தேசத்தில் போய் திராட்சைப்பழ சாறு வாங்கிட்டு வந்தார். எதுக்கு வாங்கிட்டு வந்தார்னா, எல்லாருக்கும் பந்தி கொடுக்கலாம். தேசத்துடைய கனிகளினாலே உண்டாக்கப்பட்டது. அதை ஒருத்தர் வாங்கி குடித்த உடனே அதை பருகிறார். இது இயேசுவின் ரத்தம் அப்படி ஒரு சொல்லியிருக்கார். வாயை தருது. சாராயம் குடித்தா ஞாபகம் வருது அப்படின்னா. அடே, நான் கேட்குறேன், அட பாவி, என்னங்க உன் ஞாபகம் அங்கே அதில் தான் இருக்குமா? தேவத வசனத்தில் இல்லை? இயேசுவின் ரத்தம் நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பொழப்பு அப்படி தான் இருக்கு. அதான் சொல்றார், என் முழு இருதயம் முழு ஆத்மா, என் எண்ணம், என் மனசாட்சி. என்னங்க உலகத்தோட ஒத்து போனோம், நம்ம எல்லாரும் லஞ்சம் வாங்குறோம், நீ சேர்த்து வாங்கிக்க, உனக்கு ஒரு பங்கு அனுப்புறேன். ஐயா, உன் பங்கு வேணா, நான் உன்னை குறித்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன வச்சு சாபம்? யாது சாபம்? பரிதானம். சமஸ்கிருத வார்த்தை பரிதானம். பரிதானம் என்றால் என்னங்க? சம்பளத்திற்கு மேலாக வாங்குவது, கையூட்டு வாங்குவது, லஞ்சம். இது என்ன பண்ணுமா? நீதியை குருடாக்குமா, நீதி காரியத்தை அப்படியே கண்மூடி தொடச்சிருமா, நியாயத்தை புரட்டி போடுமா. ஐயா, வாங்கும் பொழுது நல்லா இருக்குயா, ருசியாக இருக்கும். ஏன்னா இப்போ சம்பளம் 6000 ரூபான்னா 1000 ரூபா கை விட்டு வாங்கும் பொழுது நல்லா இருக்கும், 1000 ரூபா கூட வருதேன்ட்டு. ஆனால் 1000 ரூபா கூட நீ சாபத்தி வாங்குற பாரு, அதுதான் சங்கடமானது. அதுதான் சொல்றாரு. சொல்றாரு அவர் என்ன சொல்றாருமா? அந்த வசனத்தை வாசிங்க. சொல்றாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவால் பாவில் ஒளியில் இல்லாமல் பரியாசக்கார உட்காரமிடுதல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம்னா கர்த்தருடைய கற்பனைகள். தேவனாய் கர்த்தர் முழு இருதயத்தோடு முழு ஆத்மா முழு பலத்தோடும், முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலம். டீ கடையில் போய் ஒருத்தன் நின்று டீ கடையில் இப்போ பாட்டு போடுறாங்க. என்னங்க பாட்டு போடுறான். அவன் என்றைக்குமே காஸ்பிள் சாங் போடுறதில்ல, சுவிசேஷ பாடலே போட மாட்டான், சினிமா பாட்டு தான் போடுவான். இப்படி பாடிக்கிட்டு இப்படி பாட்டு போட்டோடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. பழைய பாடலாம், பழைய பாடல் பாடுதான். இவனு சேர்ந்து பாட தோங்கிட்டான். அப்புறம் தான் ஐயோ, நான் மீட்கப்பட்டவன் ஆயிற்று, நான் உள்ள என்ன பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ தேவனுடைய பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தா பழைய பாடல்லாம் அப்படியே அழிச்சிருவார். ஒரு அமைச்சர்களேன், அந்த காலத்து டேப் கேசட்லாம் அப்படி தான் மேலே பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தேன், பழசெல்லாம் அழிஞ்சு போயிடும். தேவனுடைய பாடல்களை பாடி பழகி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அமைச்சர்களேன், எங்கள் மாமா இங்கே ஆற்றுல ஒரு கால் செத்தல் உட்காரல் இருப்பார், எங்கள் அம்மாவுடைய தம்பி. அவர் கிராம் ஃபோன் ரெக்கார்டு வச்சுருப்பார். அவர் இல்லாத நேரத்தில் போய் அந்த இசைத்தட்டை போட்டு பார்க்குறோன்னு ஆசை. நான் போய் முதலாவது அவர் நேசித்து தான் கல்யாணம் பண்ணார், இது எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு தட்டை எடுத்து வச்சு அதை அவர் எப்படி போடுறான்னு பார்த்துருந்தேன். அப்படி எடுத்து அந்த முள்ளை வச்சோடனே, ராஜாவின் பார்வை ராணி. டேய், இடம் ராணியின் பக்கமா? இப்போ தான் புரியுது. ராணின்ற பொண்ணு காதலிச்சு என்ன பண்ணியிருக்காரு? கல்யாணம் பண்ணியிருக்காரு. அட பாவிகளா! அப்போ இந்த பாட்டு பாடினா இதுதான் வரும். என்னங்க, இதுதான் வரும். என் பாடல் ஆண்டவர் மேலே. ஆமென்.
கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், அதுதான் வரும். அப்போ நான் அதை சார்ந்து பாடும் பொழுது தேவ பயம் வரும். ஒரு ஆமே சொல்லுங்களேன், அவருக்குரிய கனம் வரும். நாவிக்குள்ள ரொம்ப உண்மையானவன், தசமாங்களாம் கொடுக்குறேன் சபைக்கு, நான் உண்மை உத்தவமா இருக்கேன்றான். திடீர்னு பார்த்தா ஒரு ரிங் வருது, சினிமா பாட்டு வருது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படி இப்படின்னு அழுத்துறாது, ஆஃப் ஆக மாட்டேது. என்ன வேஷம் போட்டு இருக்கிறோம்? தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்துமா, என் எண்ணம், என் மனசாட்சி, என் ஞாபக சக்தி. ஞாபக சக்தியில் என்னெல்லாம் பதிவு செஞ்சிருக்கேன் தேவப்பிள்ளையே, அதுதான் உன்னை அழக்களிக்கும். தேவனுடைய வசனத்தை நீ பதிவு செய்தால் உன்னை பரிசுத்தமா வச்சுக்கும். ஒரு அமைச்சர்ல என்ன ரொம்ப கண்டிப்பா வளர்த்தாங்க. கண்டிப்புனா அட்ரமோஸ்ட் கண்ணா முன்னா அடிப்பாரு எங்க தகப்பனர். அப்படி பிள்ளைகளை அடிக்காதீங்க தயவு செய்து. அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன், இன்னும் படுறேன். அது முடிஞ்சோடனே நம்ம சபைக்கு வக்கீல் இருந்தா பாருங்க, அந்த மனுஷன், அது எனக்கு எவ்வளோ மன அழுத்தத்தை கொடுக்குறது. நல்ல காரியங்களை உள்ளே பதிவு செய்ய இடம் கொடுங்க. பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்க. சிட் அண்ட் டாக் வித் த சில்ட்ரன், டோன்ட் கெயின் தம். ஒரு வேத வசனம் இருக்குது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை. பிரம்ப கையாடி தான் நீங்க பிள்ளைகளை நேசிக்கணும்னு அவசியமே கிடையாது. உட்காந்து பேசி அரவணைச்சு போங்க, அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். பெற்றவங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்காதனால காதலுக்கு போறான். If you don't spend time with your children, they will go for love. மாயமான உலகத்திற்கு அன்புக்காக போவாங்க. அதுக்கா தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும். பலம். எத்தனை பேர் காலையில் எழும்பி உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க? முழு பலம். இங்க வந்து உட்கார்ந்துருக்கு, முழு பலத்தோடு வந்திருக்கீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சாத்துங்க. ஆமென். வீட்டிலே உட்கார்ந்து இல்லை, நான் வீட்டிலே வேதம் வாசிப்பேன், வீட்டிலே தியானிப்பேன், வீட்டிலே நான் ஜெபம் போடுவேன். நான் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி நாங்க ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த முழு பலத்தோடு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் கை தட்டி ஆராய்ச்சிங்க? முழு பலத்தோட நல்ல கை தட்டி கொடுங்க. ஆமென். முழு சத்துவத்தோட நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோடு. அந்த ஆத்மாவில் இந்த 5 பகுதியும் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க? முழு சத்துவத்தோடும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு, அதுதான் சிறந்த அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்க இருந்து அதை அவங்க போனோம்? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை பாட்டு பண்ண போதாது, வாழ்க்கை வாழ்ந்து பாரு. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் ஒழுங்கா அப்படின்னு கேட்கறத முதல்ல விட்டு நீ ஒழுங்கா அப்படின்னு பாருங்க. இஃப் am I right, நான் கரெக்டா இருக்கானா? பிறரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருத்தமானது. நானும் மாய்மாலக்காரனா இருக்க முடியாது. I can't be a hypocrite. இந்த வசனம் எனக்கு பொருந்தும். அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துக்குள் வேர் ஒன்றி இருங்கள். ஒரு அமைச்சர்களே, people can't cheat. நாங்க ஏமாத்தப்பட்டோம் பாருங்க. அந்த அம்மா துணி விற்கிற அம்மா குளிர் பிரதேசத்துக்கு போட வேண்டிய துணியை நமக்கு கொண்டு வந்து வித்துருச்சு. நம்ம குளிர் பிரதேசத்திலே இல்லையே, வெயில் பிரதேசத்தில் இருக்கிறோம், போடவே முடியல, எரியுது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ நட்டம் அன்னைக்கு. பசங்களும் பார்த்து கவனிக்க முடியல. என்ன, அது எங்க உலகம் கிடையாது. துணி வியாபாரம் எங்களுக்கு தெளிவானது இல்லை. தேவ பிள்ளை, இந்த உலகத்துல பிசாசானவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுகிறவனா இருக்கிறான், இன்னைக்கு குழப்பறவனா இருக்கிறான், அப்படியே இயேசுவை போலவே நடிக்கிறவனா இருக்கான். அவனுக்கு நல்ல வசனம் தெரியும். அவரும் வசனம் தானே சொன்னாரு. ஒரு வீடு விசிட்டிங் போனேன். விசிட்டிங் போகும்பொழுது 2 பயலுங்க, அவங்களுக்கு 2 பசங்க, 2 பேரும் உட்காந்து சினிமா பாட்டு கேட்டு இருக்கானுங்க. அதில் இந்த பாட்டில் அல்லேலூயா அப்படின்னு வருது. சுவிசேஷ பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். நான் பாவி டே, அல்லேலூயாங்கிற வார்த்தையை அந்த பாடலில் போட்டிருக்கிறான். இதை என்ன பண்ணுறீங்க? இதை பார்க்கணுன்ற இச்சையோடு பார்க்குற.
ஆனா எனக்கு என்ன, நீ விளக்குற, நீ நீதிப்படுத்துற, அதுல அல்லேலூயான்னு வந்துச்சு. எங்க போயிருச்சு பாருங்க உலகம். ஏமாற்றுகிறவளா இருக்கிறார்கள். அப்ப நான் அன்பு கூறுகிறேன்னா அந்த அன்பை நான் வெளிப்படுத்தலாம். சொல்லுங்க ஆமென். ஆக அந்த பகுதிக்கு போவோம். கொலோசியர் நிருபத்துக்கு போவோம். 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். எத்தனை பேர் உங்க வீட்டின் இல்லத்தின் தலைவராக இயேசு இருக்கிறார்? எத்தனை பேருக்கு உங்கள் வியாபாரத்தின் தலைவராக இருக்கிறார்? எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தின் பலனாக இருக்கிறார்? எத்தனை பேர் உங்களுக்கு சௌக்கியமா இருக்கிறார்? இயேசு எவ்வளவு பேர் ஆரோக்கியமா இருக்கிறார்? இயேசு வீட்டுல எல்லாம் போதுமானவராக இருக்கிற இயேசு எத்தனை பேர் உங்க வீட்டுல இருக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியிலே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் ஒண்ணு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அடுத்தது என்னங்க பாருங்க, கட்டப்பட்டவர்கள். மறுபடியும் சொல்றேன். அப்போ அவர் மேல் கட்டப்பட்டவர்னா அவர் அஸ்திபாரமா இருக்காரு. அப்ப கட்டடத்தை எது மேல கட்டுவோம்? அஸ்திபாரம் மேல தான் கட்டுவோம். மூளைக்கல் மேல் கட்டுவோம். ஏன்னா அதுதான் உறுதியா இருக்கும். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் சின்ன பிள்ளைகளை பாட்டு பாடுவோம். எதை வச்சு? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பேன். எங்க சொல்றாரு? லூக்கா வருதா, மார்க்ல வருதா? எடுங்க 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 எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நம்ம பந்திக்கு போக போகிறோம். லூக்கா 6 இருங்க, நான் வந்துட்டேன். லெட் மீ கம். ரைட். 47, 48, 49 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. இப்ப எங்க தோங்குறான்னா அப்ப புரியுற மாதிரி இருக்கும் பாருங்க. கடைசி நாள்ல என்ன நடக்கும்ன்றார்? 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. என்னங்க இதுக்கு யாராவது வழக்கம் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. ஆக்கா சொல்லுங்க. ஆளுகை செய்கிறவர். ஆளுகை செய்கிறவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம்? அவருக்கு என்ன சொல்லலாம்? பிரதர் ஜோஷுவா, ஆளுகை செய்வது யார் செய்ய முடியும்? ராஜா தான் செய்ய முடியும். ஜோஷுவா ராஜா சொல்லிட்டார். அப்போ ஆளுகை செய்கிறவர் ராஜா. ராஜாவுடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கு? எங்க இருக்கு? பிரசங்கில எங்க வாசிக்கிறோம். எடுங்க பிரசங்கி புத்தகம் எடுங்க. நம்ம திருப்பி வந்துருவோம். வில் கம் பேக், கம் பேக், கம் பேக். ஏன்னா வசனம் தான் நமக்கு, வேற ஒன்றும் கிடையாது. வசனம் தான் நம்ம வாழ வைக்கும். எடுங்க எடுங்க எடுங்க. 8ஆம் அதிகாரம் 797 பக்கம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ. இந்த ராஜா எங்க இருக்காரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்களே, இந்த ராஜாவுக்கு உங்க வீட்டில் இடம் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க ராஜாவை? ராஜாவை ஏற்றுக்கொண்டுட்டு போய் உட்காந்துக்கிட்டு சும்மா கருமையா நான் செய்யறது தான் செய்வேன், என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னு எப்படி இருக்கும்? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க என்ன இருக்கு? யாருங்க? யாருங்க? இவனை கூட்டி வா சொல்றமா இல்லையா? அவன் சொல்லும் பொழுது நடங்குறான். ஏன்னா ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த தேசத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்டவர் ஆளுகை செய்கிறார். ஒரு அதிகாரத்தோட என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அந்த தோரணையில் பார்க்கிறோம், பயத்தோட பார்க்கிறோம். சொல்ற ராஜாவின் வார்த்தை எங்க இருக்கும்? சொல்லுங்க. இயேசு ராஜா என் உள்ளத்திலிருந்து என்னை ஆண்டு நடத்துகிறார். இப்ப சொல்றாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே. என்னங்க சத்தமா சொல்லுங்க. வாங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்துருவோம். லூக்கா 6க்கு வந்துருவோம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துட்டீங்களா? ரைட், எடுத்துட்டீங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே. இன்னைக்கு ஜபிக்கிறதுலாம் டாப்பா ஜபிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சொல்றார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் தான் உள்ளுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இந்த வசனத்தை இப்படி நட, இப்படி வியாபாரம் பண்ணு, இப்படி செய்யி, இப்படி குடும்ப வாழ்க்கை நடத்து, இப்படி பிள்ளையாரு, இப்படி கல்லூரி மாணவனாரு, வாலிபனாரு அப்படி சொல்லி கொடுக்குறேனே.
அதன்படி நீ நடக்கிறதுக்கு ஏன் வந்து கூச்சப்படுற? நீ நடக்க மாட்டேன்றியே. இருக்கிற சொல்வதே என்ன? நான் சொல்லுகிறபடி நீ செய்யாமல் போகிறது என்ன? இப்ப சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 47 என்னிடத்தில் வந்து, சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன பண்றாரு? இயேசு கிட்ட எப்படி போறோம்? வசனத்தை வாசிக்க போறோம். பைபிள் திறந்து நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு கிட்ட வரீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் வாசிங்களேன். பரிசுத்த வேதாமத்தை திறந்து வாசிக்கும் பொழுது இயேசுவிடம் வருகிறோம். இயேசுவிடம் வந்து அவர் வார்த்தைகளை கேட்டு, நீங்க வாய் திறந்து வாசிக்கும் பொழுது கேட்கிறோம். அடுத்தது, கேட்டதை வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துகிறான். செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று நாங்க கொஞ்சம் ஒரு உதாரணம் சொன்னா புரியும் பாருங்க. எத்தனை பேர் வந்து தொட்டுக்கு இல்லாம சாப்பிட முடியும்? தொட்டுக்கு இல்லாம சாப்பிட்டுருவீங்க. ஏன்னா அவருக்கு அடிபட்டு வந்தவர். ஒரு ஊறுகாய் கூட இல்லை. கேட்கறமா இல்லையா? அப்படா வத்த, கோச்சிக்காதீங்க. இந்த வடை கடையில் யாரு தான் வாங்கி சாப்பிட்றாங்களோ தெரியல. ஆண்டவருக்கே வெளிச்சம். அண்ணன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வடை இல்லை, பக்கடா போகிறான்ப்பா. ஏன்னா உள்ளே இறங்கணுமே, சோறு இறங்குறதுக்கு தொட்டுக்க வேணும். இப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரியும் அப்படின்றாரு. தொட்டுக்க மாதிரி சொல்கிறாரு. என்னங்க, யார் அவன்? என்னிடத்தில் வர்றவன், வேதத்தை திறந்து வாசிக்கிறவன், வாழ்க்கையில கேட்டதை செயல்முறைப்படுத்துறவன். எப்படின்னா, ஆழமாய் தோன்றி என்ன பாருங்க, எது மேல போட்டிருக்காங்க? கற்பாறை. சத்தமா சொல்லுங்க. கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்ட வீடு கட்டுகிற. அல்லேலூயா. சில பேர் விசுவாசம் தந்தகத்தை ஆடுது. ஏன் ஆடுறதுன்னா இதான் இல்லை, கீழ்ப்படிது இல்லை. ஆத்திர அவசரம்னா போன், பாஸ்டர் பிரதர் கர்த்தர் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்றாரா பாரு. இஷ்டம் போல நடந்து விட்டு நல்ல வார்த்தை சொல்றாரா? அவனும் ஒரு காலத்தில் பொறுத்து பார்த்துட்டு இவன் நல்ல காணிக்கை கொடுக்குறான், நம்ம நல்ல சொல்லுவோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏமாந்து போவ, அவனும் நல்லா பிழைச்சிட்டு இருப்பான். ஊழியக்காரோட பொழப்பு இப்படி நிறையா இருக்கு. இப்போ தப்பாக நினைக்காதீங்க. ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஆன் யுவர் ஃபேஸ். உன் முகத்தில் நேராக பேசுகிறோம். நான் ஏமாத்த விரும்பல. நீங்கள் எல்லாரும் பரலோகம் வரணும். நீங்கள் எல்லாரும் வெற்றியாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் தேவ நாமமே கென்றக இருக்கணும். இயேசுவின் நாமத்தின் புகழ்ச்சி கண்டு வாழணும். வட்டி கொடுவ 10 மட்டிக்கு மீட்டர் வட்டி கொடுவ விட்டு ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நீ விடுறதே மீட்டர் வட்டி. தேவன் நியாயமான வட்டி விடியா, தப்பே கிடையாது. வங்கியில் நல்ல காசு கொடுறான்னு 50 பைசா கொடு, தப்பு கிடையாது. ஏன்னா நீ அதை வங்கி கேட்குற மாதிரி எல்லா ஆதாரத்தையும் நீ கேட்கல, ஏதோ ஒரு குறிப்பிட்டது தான் கேட்குற. ஆனால் நீ மீட்டர் வட்டி தான் வாங்குவேன், கர்த்தர் நான் செய்ய முடியாது. சொல்ற என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் சொல்றார். எப்படின்னா, ஆழமாய் தோன்றி கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டுகிற. என்ன விஷயம் போங்க, கவனிக்கவே இல்லை பாருங்க. ஆழமாய் தோன்றி கற்பாறை மேல அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெரும் வெள்ளம் வந்து, என்னங்க போராட்டம், பிரச்சனை. ஐயா, பிசாசானவனுக்கு என்னதான் அவன் வேலைன்னா, அவன் முன்னாடியே பாக்கெட்ல இருக்கான் பாருங்க, அவனை பத்தி கவலையே பட மாட்டான். அவன் நம்மால்றா, ஆளை விடு, அவன் எப்பவுமே நரகத்துக்கு வரவேன் அப்படின்னு விட்டுறான். ஆனா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கானோ அவனை காலி பண்றதெல்லாம் ரெடியா இருக்கான். யோவான் 10:10 சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான்றே, நானோ நாடுகளுக்கு ஜீவன் அவைகளிலே பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. பக்கத்து பசங்க, இயேசு நீங்க பரிபூர்ணமான வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வத விரும்புறாரு. இத விரும்பாதவன் பிசாசு, எதிரி. தேவனுக்கு எதிரி, மனுஷனுக்கு எதிரி. அந்த எதிரி பிசாசு, மனுஷன் கிடையாதுங்க, பிசாசு தான் எதிரி. அவன் திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். என்னை கேட்கும் மன்மானவங்களே, அவன் சொல்றாரு, பெரும் வெள்ளம் வந்து அடிக்கிறான், நீ என்ன கீழ்பிடிக்கிறிய அப்படின்னு கொண்டு வரான். அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன ஆகலைங்க, அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏன் என்றால், காரணம் என்ன? அது கண்மனை மேல். இன்னொரு விதத்தை சொல்லாமா? எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஏன் என்றால்
அது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற வீடு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற வீடு உறுதியா இருக்கும். இல்லைன்னா அசையும், தந்தனக்கா தான் போடும். இப்ப சொல்றார், சபைக்கு இன்னொரு கூட்டம் வருது, அதை வாசிக்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டோம். சபையில் எல்லாரும் வார்த்தைகளை கேட்குறீங்களா? ஏதோ கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு கேட்குறேன். வார்த்தைகளை கேட்டு பாஸ்டர் இல்லை இப்படி சுற்றி பார்க்கறது. தப்பு செய்யும்போது பாருங்களேன், உள்ள மனசு குதிர் இருக்கும். இப்படி திரும்பி பார்க்கறது, யாராவது விசுவாசி இருக்கானா அப்படியே பார்த்து ரைட் துணிகரம் வந்துடுது இல்லையா? அடுத்தது என்ன? இறங்கிடுறானு. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும். இயேசுவின் மேல நீ கட்டணும்னா அவருடைய வார்த்தைகளை கேட்டு கட்டிப்பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை உறுதியா இருக்கணும் விரும்புறீங்க? நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க கர்த்தருக்கு. நன்றி ஆண்டவர், உடைய கிருபை தாரம் ஆண்டவரே, உடைய கிருபை தாரம் ஆண்டவரே. அப்போ கீழ்ப்படிந்து நடந்தால் இயேசுவின் மேல வாழ்க்கை கட்டி எழுப்புறேன். கீழ்ப்படிந்து நடந்தால் ஆழமா பனைமரத்தை போல வேரை விடுகிறாய். இன்னைக்கு உன் வாழ்க்கையை புடுங்கி போடவும் வாழ்க்கையை அசைக்கவும் முடியாது. ஏன்? உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து மேல இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி 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 நன்றி. இப்போ நீங்க வாங்கி வாசித்து முடிச்சு பந்திக்கு போயிடும். வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு கீழ் அவருக்குள் நடக்கணும். அவருக்கு வெளியே இல்லை. என்னங்க, ஒருத்தன் ஞானஸ்தானத்துக்கு போனானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டையா, எனக்கு மூளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறியா? சரி, அவரும் போதகர் ஞானஸ்தானம் கொடுக்க ரெடி ஆயிட்டார். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்கிற ஒரு நபராகிய உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு ஒரு கையை மட்டும் தூக்கிட்டான். தண்ணியை விட்டு வெளியே நீட்டிட்டு இருக்கு. எல்லாம் முழுசா உள்ள போனோம். இல்லையா, இதுல ஒருத்தனை பழி வாங்கணும் ஐயா. என்னங்க, அடா பாவி, சாகணும்னா முழுசா சாகணும். ஒரு அமைச்சருங்களேன், அதான் நான் கை மட்டும் சாக மாட்டேன்றது. ஏந்திரி, நீ வெளியே போகணும், ஞானசாகம் கிடையாதுன்ட்டாரான் சாமியார். என்ன கேட்கும் மன்மார்களே, முழுசும் சாகணும். ஒரு அமைச்சர்களே சொல்லுங்க. ஆமே, அவர் சொல்றார், முழுவதுமா ஒப்பு கொடுக்கணும். முழுவதுமா அவர் வழியிலே நடந்து அவருக்குள் நடந்து. என்னங்க, அவருக்குள். ஒரு ஆமே சொல்லுங்களேன். நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. என்னங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. நான் கரெக்டா இருக்க விரும்புறேன்ப்பா, எனக்கு மனசாட்சி இருக்கு. போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. என்னங்க, ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அதை செஞ்சுக்கிட்டே இருங்க, இன்னும் அதிகமா செய்யுங்க. ஒரு ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் செய்ய போறீங்க? நான் நல்லா வேறு விட்டு இருக்க போறேன். சொல்லுங்க, நான் பனைமரத்தை போல ஆழமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் விட்டு இருப்பேன். நான் தேவ கிருபையினாலே கிறிஸ்துவ மேலே கட்டப்பட்ட வீடாயிருப்பேன். அதிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நடந்து அந்த செயல்களில் பெருகுவேன். இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? எல்லாம் கண்களை மூடி இருக்கும். எல்லாம் கண்கள் ப்ளீஸ். நம்ம ஒரு ஆராதனை தான் காலையில் வைக்கிறோம், அதுக்காக வருத்தப்படுறேன். தேவன் அதை கிருபை 2 ஆராதனை மறுபடி கொண்டு வரணும்னு நான் கொண்டு வருவார். ஸோ அதை கொஞ்சம் கவனிக்க. இந்த இரண்டாவது, முதல் காரியத்தை பார்த்தோம் போன வாரம். இரண்டாவது கொள்கை வளர்ச்சி, கிறிஸ்து வருகிற அறிவியின் வளர்ச்சியில் நான் நல்லா வேறுவிடணும், நான் இயேசுவின் மேலே கட்டப்படணும், அவருக்குள்ள நான் நடந்துக்கணும். மூணாவது, அந்த செயல்களில் நான் பெருகணும். எத்தனை பேர் விரும்புகிறவங்க? ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க. அறிகிற அறிவில் நான் என்ன செய்யணும்? வேரூன்றி இருக்கணும். நான் தென்னை மரத்தை போல சாய்ஞ்சிடக்கூடாது.
லேசாக புயல் காற்று பிரச்சனைகள் வந்தான்னா அதெல்லாம் பிடிங்கிட்டு போகிற மாதிரி நான் பிடிங்கி போகக்கூடாது. நான் உறுதியாக இருக்கணும். துன்மார்க்கனை தேடி பார்த்தேன், அவன் இருந்த இடம் அவனை அறியவில்லை என்றிருக்கு. ஐயா, கடவுள் பயம் இல்லாதவன் தான் பிடிங்கப்பட்டு போயிடுவான். அந்த இடம் கூட தெரியாது. இடத்த போய்கிட்டு இங்கே ஒருத்தர் தானே, அவனும் சர்ச்சுக்கு தானே வந்தேன், தெரியல சார் அப்படின்னு சொல்லுமா அந்த இடம். நீங்கள் இருந்தீங்கன்ற காலம் சொல்லணும். ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன், அந்த பணம் பழமாயி கீழே விழுந்து இன்னொரு பனை மரம் வருமா, அதுதான் உங்கள் குழந்தைகள். ஒரு அமைச்சருங்களேன், உங்கள் பிள்ளைகள். வாழை மரம், ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க? அது அது வளர்ந்து கனி கொடுத்து பக்கத்தில் இன்னொரு கன்று வளருது, அதான் அந்த கன்று தான் பிள்ளைகள். குடும்பத்தை எடுத்து காண்பிக்க, அதுதான் வாழை மரத்தை கல்யாண இதில் தோரணை கட்டுறாங்க. அப்படிதான் பனைமரமும். நாம் இயேசு மேலே கட்டப்பட்டவர்களாக இருந்தால் எதுவும் நம்ம அசைக்க முடியாது. அதில் நாம் பெருகணும், அவருக்குள்ளே நடக்கணும், அதில் பெருகணும். எல்லாம் கண்களை மூடி இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, இந்த உதவி செய்யுங்கப்பா, நான் உமக்குள்ளாக பெருகிறவனாக, உமக்குள்ளாய் நடக்கிறவனாக, உமக்குள்ளாய் கட்டப்பட்டவனாக, உமக்குள்ளாய் வேறு உண்டேனவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளான வளர்ச்சி. இது இல்லைன்னா கஷ்டம். நீ யாரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க? யாரை நோக்கி ஓடுற? எவ்வளோ தூரம் ஓடுவ? இப்படி ஓடிக்கிட்டே இருப்பியா? காலம்பரம் ஓடிக்கிட்டே இருப்பியா? உன்னை நம்ப மாட்டேன். நீ கர்த்தர் உன்னுடைய பேச்சு கேட்க விரும்புகிறார் தேவ பிள்ளையே. நீ வேறொன்று இருக்க விரும்புகிறார். நீ இன்னொருத்தன் மேலே சவாரி செய்ய விரும்புகிற. ஆண்டவர் தான் கேட்குறார். எவ்வளோ நாள் அந்த ஜெபிக்கிற மனுஷன் மேலே நீயே சவாரி செஞ்சுக்கிட்டு இருப்ப? இல்லை, நீ உன் முழங்கால முடுக்கு, நீ கர்த்தரை நோக்கி பாரு, நீ கர்த்தரை நோக்கி சார்ந்துரு. போதும் ஐயா, போதும் ப்ளீஸ். நீங்க ஏஜென்ட்டா வச்சதெல்லாம் போதும். கர்த்தரை அன்பே இல்லையே, அன்பே இல்லையே, அன்பே இல்லையே. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? மாய்மாலமான வாழ்க்கை. இது ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீங்கள் யாரோட சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ போய் ஒப்புரவாகுங்க. தேவன் தான் சொல்கிறார். கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வெறுப்பு கிடையாது. ஒரு அமைச்சர்களேன், பகைமை கிடையாது. நமக்கு ஒரே ஒரு பகையாளி, அவன் பிசாசானவன். நம்முடைய சகோதரன் கிடையாது, நம்முடைய அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. எல்லோருடைய சமாதானமாக இருக்க பாரு. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற வளர்ச்சிக்குரிய கொள்கைகளை எங்களுக்கு போதிச்சு வரீங்க. அந்த கொள்கைகளில் இரண்டாவது, கிறிஸ்துவிலே வேரூன்றி நிற்க, அவருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட்டவர்களாயிருக்க, தவறான கோட்பாடுகளால் தள்ளாடுவதை தவிர்க்க, கர்த்தருடைய போதனையிலே நங்கூரமிட்டு எங்கள் வாழ்க்கையின் படகு அசையாமல் இருக்க உதவி செய்யப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, யாரோட இடைப்பட்டீர்களோ அவர்கள் மறு பிரதிஷ்டை பண்றாங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. we need your help. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.